ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன vlog பார்க்க போறீங்கன்னு பாத்தீங்கன்னா சண்டே ஸ்பெஷல் பெப்பர் சிக்கன். எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் செஞ்சு காமிக்க போறேன். வாங்க பார்க்கலாம். பொருட்கள் என்னென்ன பாத்தீங்கன்னா ஆனியன் கட் பண்ணி வச்சிருக்கேன், ரெட் சில்லி, இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணணும், சிக்கன், தக்காளி, வீட்டு மிளகாத்தூள். அப்புறம் இது என்னன்னு பாத்தீங்கன்னா சிக்கன் செய்யறதுக்கு முன்னாடி ஒரு பேன்ல வந்து இது எல்லாத்தையும் நம்ம பொடி பண்ணி வச்சுக்க போறோம். இது வந்து மல்லி, மிளகு, சோம்பு, சீரகம், எல்லா திங்ஸும் ரெடியா இருக்கு. இப்ப எப்படி செய்யலான்றத வாங்க பார்க்கலாம். இது என்னன்னு தானே பாக்குறீங்க. உங்க வீட்டுல எல்லாம் லைட் சின்னதா தானே இருக்கும், ஆனா எங்க வீட்டுல மட்டும் எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இரும்பு கடாயில தான் நாங்கள் சமைப்போம். ஸோ கடாயை வச்சாச்சு. எண்ணெய் வந்து நிறைய ஊற்றக்கூடாது, கொஞ்சமாக தான் ஊற்றிக்கிறேன். ஏன்னா சிக்கன்லேயே நிறைய எண்ணெய் சேரும். கொஞ்சம் ஊற்றினாலே போதும். ஒரு 2 டேபிள் ஸ்பூனா இல்லையா, அந்த பவுடர் வந்து வறுத்துட்டு அரைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான். ஸோ இதெல்லாம் இப்போ நம்ம வந்து பொடி பண்ண போகிறோம். வறுத்துட்டு தான் பொடி பண்ணணும். பேன் சூடாயிடுச்சு. போட்டதுக்கு அப்புறம் சிம்ல வச்சுக்கணும், என்ன டக்குன்னு இது வந்து கருகிடும். கொஞ்சம் மல்லி, கொஞ்சம் மிளகு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க போட்டுக்கோங்க. கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் சீரகம். வறுத்துட்டு இருக்கேன் நானு. இது வறுக்கும் போது இதோட ஸ்மெல்லு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். அந்த மல்லியோட ஸ்மெல்லு, மிளகு ரொம்ப சூப்பரா இருக்கும். சோ இப்ப மிளகாவும் போட்டாச்சு, அதையும் கூட சேர்ந்து நல்லா வறுத்துக்கணும். நம்ம லைட்டா அந்த பொன்னிறமா ஆகும் பாத்தீங்களா, அப்ப நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். கேஸ்ல இருக்கட்டும், சிம்லயே இருக்கட்டும். இப்ப இங்க எண்ணெய் காஞ்சிருச்சு, நம்ம வந்து வெங்காயத்தை போட்டுடலாம். கூடயும் இந்த கருவேப்பிலையும் போட்டுருவோம். லைட்டா இந்த வெங்காயம் வதக்கிறதுக்கு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம, ஏன்னா அப்ப கொஞ்சம் சீக்கிரமா வதங்கிடும். இப்ப பாத்தீங்கன்னா இப்போ இந்த இஞ்சி பூண்டை வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம. இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சாச்சு. அதே இதுல இப்ப பாத்தீங்கன்னா தக்காளி வந்து இப்ப நம்ம முழுசா கட் பண்ணி போட்டோம்னா சில பேர் சாப்பிடுவாங்க, சில பேர் எடுத்து குழந்தைங்கலாம் வந்து எடுத்து வச்சிருவாங்க. அதனால நான் என்ன பண்ணுவேன்னா மோஸ்ட்லி வந்து அரைச்சு ஊத்திடுவேன். அப்ப அது அப்படியே அந்த கிரேவியோட வந்து மிக்சிங் ஆயிடும் உங்களுக்கு. ஸோ இதையும் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். ஸோ வெங்காயம் பார்த்தீங்கன்னா அப்படியே லைட்டா வதங்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் அப்படியே லைட் அந்த ப்ரௌனிஷ் மாதிரி நம்மளுக்கு தெரியும். அப்ப நம்ம அதுக்கப்புறம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ப்ரௌனா ஆயிடுச்சு. இப்ப நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சுழச்சு வச்ச தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி பாத்தீங்கன்னா இப்ப நல்ல கிரேவி மாதிரி வேணும்னா நீங்க ஒரு 2 தக்காளி அந்த மாதிரி நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம வந்து பெப்பர் சிக்கன் நல்லா கொஞ்சம் ட்ரையா பண்றதுனால நான் ஒரே ஒரு தக்காளி தான் எடுத்து அரைச்சிருக்கேன், அது போதும் நம்மளுக்கு. சோ இது நல்லா கொஞ்சம் அந்த தக்காளி பச்சை ஸ்மெல் எல்லாம் போற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம அந்த வீட்டு மிளகாத்தூள் எதுவுமே வந்து வெளியில வாங்குறதுலாம் நான் யூஸ் பண்ணல, எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிறது தான். ஸோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். தேவைன்னா அப்புறமா கூட போட்டுக்கலாம். நம்ம சிக்கன் ஆட் பண்ணிடலாம். இதுல ஒரு லெக் பீஸ் இருக்கு.
ஓகே. ஸோ நல்லா இப்படி ஒன்றா சிக்கனையும் அந்த மசாலாவையும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஆல்ரெடி வெங்காயம் வதக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். இப்போ நம்ம வந்து சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கம்மியா போட்டுப்போம், அப்புறம் தேவைன்னா போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணியும் ஊற்றக்கூடாது, ஏன்னா சிக்கன்லேயே தண்ணி செய்கிறோம், அதனால தண்ணியை நம்ம ஆட் பண்ண வேண்டாம். ஒரு மூடி போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ இதை உள்ளே வெந்து என்ன ஆகும்னா தண்ணி அதுவா வந்துடும். அதே மாதிரி சிக்கன் வந்து ரொம்ப வேக விடக்கூடாது, ரொம்ப வேக விட்டோம்னா ஹார்ட் ஆயிடும் சிக்கன். ஸோ லைட்டா நம்ம பார்க்கும் போதே பிஞ்சு இருந்ததுன்னா போதும், அது வரைக்கும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். சிக்கன் வெந்துட்டு இருக்கு. இப்போ நான் சொன்னேன் பாத்தீங்களா அந்த பொடி, இது பொடி பண்ணணும்னா ஸோ அதை நம்ம அரைச்சிக்கலாம். இது வந்து நம்ம பவுடர் மாதிரி அரைச்சி. ஸோ தண்ணியே நம்ம சேர்க்கல, ஆனா சிக்கன் வந்து அதுலயே தண்ணி வந்திருக்கு, கொஞ்சம் கிரேவியா இருக்கா. இன்னும் கொஞ்சம் சிக்கன் வேகணும், மறுபடியும் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். சும்மா நான் லைட்டா டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். ஸோ சிக்கன் ரெடி ஆயிடுச்சு, செமையா இருக்கு பார்க்கறதுக்கு. ஸோ இப்போ ஆஃப் பண்ணிட்டு ஒரு பவுல்ல நம்ம மாத்திக்கலாம். மாத்திட்டு எப்படி டேஸ்ட் இருக்குன்னு பார்க்கணும் இல்லையா. மேலே வந்து அந்த கொத்தமல்லியை அப்படி லேசா இப்போ சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இது எப்படி இருக்குன்னு நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். செமையாக இருக்கு, டேஸ்ட், உப்பு, காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கு. ஸோ நான் வந்து செஞ்சு காமிச்சிட்டேன். நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.